எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி, யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் குக்கிங் டெய்லி மோட்டிவேஷனல் ஹோம் விளாக்ஸ் அப்படின்ற நம்ம சேனல் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான மோட்டிவேஷனல் சீரீஸ் தன்னம்பிக்கை தொடர்கள். அந்த வரிசையில் என்னென்னா, நமக்கு ஏற்படுகிற தோல்விகளால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. மேலும் அந்த தோல்விகள் மட்டும்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபங்கள், நாம் செய்கிற முதலீடுகள் நம்மளுடைய வெற்றிக்கான பயணத்துக்கு அப்படின்றது தான். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார், முன்னாள் குடியரசுத் தலைவர், ஒரு சிறந்த ஒரு அறிவியல் மேதை, மேலும் மாணவியர்களுக்கு வழிகாட்டும் ஒரு அழகான கலங்கரை விளக்கம். இன்றைக்கு அவருடைய கொள்கைகளும் அவருடைய கருத்துக்களும் மக்கள் எல்லாரிடமும் சென்று சேர்ந்திருக்கிறது. காரணம் என்னவா இருக்கும்? அவர் முதல்ல ராமேஸ்வரத்துல கடற்கோடி ஒரு இடத்துல சாதாரண ஒரு மீனவ குடும்பத்துல தான் அவர் பிறந்தார். ஆனால் அவர் பல முயற்சிகள் செய்தும் பல இடங்கள்ல அவருக்கு தோல்விகள் தான் ஏற்பட்டது. நீங்க அக்னி சிறகுகள் அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஆனா அந்த முயற்சிகளை அவர் தோல்வி அடையும் பொழுது இனிமேல் நம்ம வெற்றி அடைய முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, நிச்சயமா இன்றைக்கு மக்கள் போற்றும் ஒரு உன்னத ஒரு தலைவராக, சிறந்த அறிவியல் மேதையாக உயர்ந்திருக்க முடியுமா அப்படின்றது உங்க கேள்வி. நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம பலவிதமான போராட்டங்களை, அவங்க கடந்து வந்த பாதைகளை நாம திரும்ப திரும்ப யோசிச்சு அதை உணர்ந்து கொண்டு நாம புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா விதமான தோல்விகளுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலீடாக அமைகிறது அப்படின்றது தான் உண்மை. அதனால உங்களுக்கு தோல்விகள் ஏற்படுதா, நிச்சயமா நீங்க எவ்வளோ உங்களுக்கு தோல்விகள் பெருசா இருக்கும், அவ்வளோ ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி வாய்ப்புகளை நீங்க உருவாக்குங்க. வாய்ப்புகளை என்னைக்குமே உங்களை தேடி என்னைக்கும் வராது. ஒரு வாய்ப்புகள் உருவாகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்களோட நீங்க அந்த வாய்ப்புகளுக்காக நீங்க போராடி தேடி பாருங்க, உருவாக்குங்க. என்னைக்குமே ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வரும் அப்படின்னு நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க. உங்ககிட்ட எந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கோ, எந்த ஸ்கில் இருக்கோ, அந்த ஸ்கில்லை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய வாய்ப்புகள் நீங்க உங்களால உருவாக்கப்படும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ வாய்ப்புகள் உங்களை தேடி என்னைக்குமே வராது, நீங்க தான் அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றது இந்த மோட்டிவேஷனல் தன்னம்பிக்கை தொடர்கள்ல இன்றைக்கு நாம சொல்ற ஒரு முக்கியமான கருத்து. அதே மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே அவங்களுடைய தோல்விகளை ஒரு மிகப்பெரிய வெற்றியா கொண்டாடுறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு முறை ஒரு செயலை செஞ்சு அவங்க தோல்வி அடையும் பொழுதும் மறுமுறை அதே தவற அவங்க பண்ணாம வேற விதமா அவங்க முயற்சி பண்றாங்க. அதனால அந்த தோல்விகளை ஒரு பாடங்களா எடுத்துக்கொண்டு அந்த முறை சரியா வரலன்னா நம்ம இன்னொரு முறையில வேற விதமாக நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலான்னு அவங்க முயற்சி செய்து அவங்க வாழ்க்கையில சாதிக்கிறாங்க. அதனால தோல்விகள் ஏற்படும் பொழுது நிச்சயமா இந்த தோல்வி நமக்கு ஒரு பாடமாக அமைந்து நமக்கு கிடைக்க போகிற வருங்கால வெற்றிக்கான ஒரு முதலீடு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களாக கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்களே கிரியேட் பண்ணிங்கனாதான் நிச்சயமாக உங்களுடைய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி அதில் வெற்றி அடைய முடியும். இது சக்ஸஸ்க்கான முதல் பாயிண்ட். அடுத்தது என்னன்னா, நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எந்த ஒரு மாறுதல் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு சேஞ்சாக நீங்கள் இருக்கணும். அந்த ஒரு மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கணும். அடுத்ததான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே நிறைய தோல்விகளை, 99% தோல்விகளை அவங்க ருசித்து அதை அனுபவிச்சு கஷ்டப்பட்டுட்ட பிறகுதான் 100வது பாயிண்ட்ல தான் அவங்க
வெற்றின்ற ஒரு படிக்கட்டை ஏறி முழுமையான அவங்களுடைய வெற்றிக்கு காரணமா அமைதும். அப்போ நம்ம அவங்களுடைய வெற்றிகளை மட்டும் பார்க்காம அவங்க கடந்து வந்த பாதைகள் அந்த 99% நம்ம உணர்ந்து கொண்டோம்னா நமக்கு ஏற்படுகிற தோல்விகள் எல்லாமே நம்மளுடைய வெற்றிக்கான ஒரு படிக்கட்டுகள் அப்படின்றது நமக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டோன்ட் ஹேப்பன், யூ கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ பி த சேஞ்ச் தட் யூ விஷ் டு see in the world. அதே மாதிரி the successful person will get a reward, will get a profit from his mistakes and try to do the things again in the different manner friends. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, நீங்கள் தோற்று போயிட்டீங்களா, நீங்கள் கவலையாக இருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து யூ கீப் ஆன் மூவிங் டு அச்சீவ் யுவர் டார்கெட்ஸ். உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை நீங்கள் நோக்கி அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நிச்சயமாக அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு 100% சின்சியராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் மாறும். இடையில் சில பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு வந்து அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தால் கூட அதையும் தாண்டி நீங்கள் வெளியில் வாங்க. நிச்சயமாக உங்களுடைய சக்ஸஸ் நீங்கள் கையில் பிடிக்கிற ஒரு தூரத்தில் தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும், நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கீப் ஆன் மூவிங், டோன்ட் ஸ்டாப் இன் பிட்வீன் எனிவேர். என் நடுவில் எங்கேயுமே நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு நானும் ஆசைப்படுறேன். அதே மாதிரி நானும் நிறைய கோல்ஸ் இருக்கும், எனக்கும் நிறைய செட் பண்ணியிருக்கேன் டார்கெட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா கீப் ஆன் மூவிங். தொடர்ந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம அப்செட் ஆகி இது போதுன்ற ஒரு பாயிண்டில் நம்ம வந்துடக்கூடாது. அப்படி ஒரு பாயிண்டில் இது போதும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்கு. அதனால் அந்த எண்டு பாயிண்ட்டை யூ ஷுட் நாட் டிசைட் பை யுவர் செல்ஃப். ஸோ சக்ஸஸ் வில் டிசைட் யுவர் எண்டு பாயிண்ட். சக்ஸஸே உங்களுக்கு டிசைட் பண்ணி கொடுத்துருவாங்க, இதுதான் என்னுடைய ரீச் அப்படின்னு. அதனால் நீங்களாம் இடையில அந்த பாயிண்ட்லாம் போய் நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக சக்ஸஸ் ஆன போயிட்டு தான் அந்த மூவிங் பாயிண்ட் எண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தோல்விகள் தான் நீங்கள் உங்களுடைய லாபங்கள், தோல்விகள் தான் உங்களுடைய லாபங்கள், தோல்விகள் தான் உங்களுடைய முதலீடுகள், தோல்விகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முதல் வெற்றி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் லதா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு தொடர்ந்து மூவ் பண்ணிகிட்டே இருங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் ஸ்டாப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் ஆன் மூவிங், டோன்ட் ஸ்டாப் எனிவேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.